ஹாய். டாக்டர் பொங்குடி பாலா பேசுறேன். இப்ப வி ஆர் பிரெக்னன்ட்ன்னு சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். ராதர் தேன் மை வைஃப் இஸ் பிரெக்னன்ட்ன்னு சொல்றது. ஸோ அது அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் குடுக்க போறாருங்கிறத அது புரிய வைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஹாஸ்பிட்டல் அப்பாயின்ட்மென்ட்ஸ் போற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட்ஸ் பார்ட்னர் வந்து கூட போங்க. அவங்க கரெக்ட்டா டேப்லெட் எடுத்தாங்களா? கரெக்ட்டா தூங்குனாங்களா? அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களான்னு பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப நெறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைக வந்து அம்மாவோட மென்டல் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள குழந்தை யுட்ரஸ்ல இருக்கிறப்பவே ஹேப்பியா இருக்குமா, சேடா இருக்குமாங்கிற அளவுக்கு ரிசர்ச் போயிட்டுருக்கு. தென் ஆஃப்டர் தி டெலிவரிக்கு அப்புறம் பிரெக்னன்சில நடக்கக்கூடிய நெறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரீசன்ஸு குழந்தைகளோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், வயலன்ட் பிஹேவியர்ஸ், எமோஷனல் டிஃபிகல்டீஸ் வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருதுன்னு நெறைய ரிசர்ச் வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் ஃபுல் ரிசர்ச் தேவைப்படுது. நெறையா போயிட்டுருக்கு. அப்ப பார்ட்னரும், ஃபேமிலியும் சப்போர்ட் குடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் ரெகுலரா ஒரு குவாலிட்டி டைம் வந்து ரெகுலரா பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது. நீங்க எவ்ளோ பிஸியா இருந்தாலும் உங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஆவது எவ்ரி டே ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்ப சேர்ந்து சாப்பிடுறது, இல்ல அவங்கள வாக்கிங் கூட்டு போறது, இல்ல சேர்ந்து படம் பார்க்குறது, அந்த மாரியான இல்ல சும்மா கேஷுவலா பேசுறதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். நெறைய டிப்ரஷன் வரத நெறையா ஸ்டாப் பண்ணிடலாம். டியூரிங் தி டெலிவரிக்கு அப்புறப்ப முடிஞ்ச அளவு பார்ட்னர்ஸ் கூட இருக்கணும்னா இருக்கலாம். பட் ஆஃப்டர் தி டெலிவரிக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா, குழந்தைக்கு சில சமயங்கள்ல எவ்ரி 1 ஹவர்க்கு ஒருக்கா பிரஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ, அப்ப அந்த 1 ஹவர்க்கு ஒருக்கா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டா, தி ரிமைனிங் டைம் மத்த பார்ட்னரோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இப்ப ஒரு குழந்தை யூரின் போயிட்டா, அத சேஞ்ச் பண்றதாகட்டும், கிளீன் பண்றதாகட்டும், மதருக்கு தேவையான நல்ல ஃபுட் குடுக்கறதாகட்டும்னு இந்த கன்சர்ன்ஸ், லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் காமிக்கிறப்ப, கண்டிப்பா அவங்க லேடீஸ் செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. டிப்ரஷன் லெவலுக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒருவேளை நீங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க டிப்ரஷன் லெவலுக்கு போனாங்கன்னா, கண்டிப்பா நீங்க சைக்காட்ரிஸ்ட்டோ, இல்ல சைக்காலஜிஸ்ட்டோ பார்த்து ஹெல்ப் கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவுன்சிலிங்கும் இதுக்கு அவைலபிளா இருக்கு. மெடிசின் தேவைப்பட்டா போடுவோம். எடுத்த உடனே போடணும்னு அவசியம் கிடையாது.